வணக்கம், நான் உங்க அடகிருந்தேன். இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன இந்த டிவிக்கு டிஎம்கே நாடகோஷ்டி இப்படியே பேசி பேசி மற்ற எதுவுமே பேசல. பாருங்க, கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு கணவர் ஒரு மெயின்டெனன்ஸ் என்ன பெர்மனன்ட் ஜீவனாம்சமா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாச எக்ஸ்பென்சிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லப்படுற மாச செலவுங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. பர்மனண்டா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அடிப்படை சொல்லுவாங்க தமிழா ஜீவனாம்சம், அப்படி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பல கோர்ட்ல அது கொடுத்தாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப கர்நாடகா உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி பெர்மனண்டா ஜீவனாம்சம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் தேவையில்ல அப்படின்னு இருக்காங்க. வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட் பல ஊர்ல. இப்ப ரீசெண்டா போன வாரத்துல கூட குஜராத்ல ஒரு கோர்ட்ல அது பர்மனன்ட் கொடுத்தாலுமே ஜீவனாம்சம் முழு பர்மனண்டா கொடுத்தாலுமே மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதை முடிவெடுக்கிற மாதிரி கர்நாடகா உயர் நீதிமன்றம் பர்மனன்ட் அலிமோனி, அதாவது ஜீவனாம்சம் வாழ்க்கை ஜீவனாம்சம் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் செலவு கேட்க உரிமை இல்லை அப்படின்னு இருக்காங்க. வரவேற்கத்தக்க ஜட்மெண்ட். சரிங்களா, இது பாருங்க. ஏன்னா பல கோர்ட்ல இந்த போன மாசம் ஜட்மெண்ட் ஆயிருக்கு. ஜீவனாம்சம் கொடுத்தாலுமே மாதாந்திர செலவுகளை கொடுக்கணும். இப்ப கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜீவனாம்சம் வாழ்க்கைக்கான ஜீவனாம்சம் ஒரு செட்டில்மெண்டா கொடுத்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மாதாந்திர செலவுகள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஜட்மெண்ட்டை? இப்ப கர்நாடகா உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.